சாந்தி. இன்று நாம் மங்களகரமான சங்கம யுகத்தினுடைய மகிமையை நினைத்து நினைத்து மகிமையின் போதையில் இருக்கக்கூடிய சங்கம யுகத்தினுடைய பெருமைகளை நினைத்து நினைத்து அதில் மூழ்கக்கூடிய பிரம்மா வம்சாவளி பிராமண ஆத்மா. இந்த சங்கம யுகம் கல்யாண்காரி. 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சங்கம யுகத்தில் உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய, மங்களங்களை செய்யக்கூடிய ஸ்வயம் பகவான் வந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நான் கலியுக பழைய உலகம், பதீத்தமான உலகத்தின் எண்ணங்கள், சிந்தனைகளிலிருந்து என் மனதை நான் முழுமையாக விடுபட வைக்கின்றேன். நான் பிதாஸ்ரீ பிரம்மாவினுடைய கமல வாயின் மூலமாக தூய்மையான ஜென்மா எடுத்த சங்கமயுக பிராமணன். இந்த யுகத்தில்தான் மங்களகாரி பரமாத்மா வந்திருக்கின்றார். அவருடைய குழந்தை நான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இயற்கைக்கும், நன்மைகளை செய்யக்கூடிய ஆத்மா. இந்த சங்கம யுகத்தில் ஸ்வயம் பகவான் ஆத்மாவாகி எனக்கு வாக்களித்திருக்கின்றார். பல ஜென்மங்களாக, பல யுகங்களாக இழந்த அனைத்தையும் நன்மையாக மாற்றிவிடுவேன் என்ற வாக்களித்திருக்கின்றார். எனது தந்தை உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர். எனது தந்தை சிவபாபா அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் என்றால் எனது பாக்கியம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். இந்த சங்கம யுகம் மகிமைகளுக்குரிய யுகம். இந்த சங்கம் யுகத்தில்தான் பல ஜென்மத்திற்கான
பிராப்திகளை உருவாக்கும் பிராப்திகளுக்கான யுகம். ஸ்வயம் இறைவனிடமிருந்து பிரத்யக்ஷ பலன், உடனடி பலன், கைமேல் பலனை அனுபவிக்கும் யுகம். இந்த சங்கம யுகம் ஞானத்தின் ரகசியங்களை அறியக்கூடிய யுகம். இந்த சங்கம யுகம்தான் ஆத்மாவாகி என்னை 16 கலைகளிலும் குணங்களிலும் புருஷோத்தமராக ஆக்குவதற்கான தாரணைகளுக்கான யுகம். இந்த சங்கம யுகத்தில்தான் எனது உடல், மனம், பணம், பொருள், சம்பந்தம், தொடர்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி பயனுடையதாக ஆக்கும் யுகம். இந்த யுகத்தில்தான் எனது பிறப்பிலேயே வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டுள்ள வெற்றிக்கான யுகம். இந்த சங்கம யுகம் ஆகையினால் எப்பேற்பட்ட சங்கம யுகம் என்னை வரதானி மூர்த்தியாக ஆக்குவதற்கான வரதானி யுகம். இந்த சங்கம யுகம்தான் சோழியிலிருந்து வைரம் போன்ற வாழ்க்கை உருவாக்கும் வைர யுகம். ஸ்வயம் பகவான் தர்ம பிதாவாகவும் தனது பாகத்தை நடிக்கக்கூடிய 3 முக்கிய தர்மங்களின் ஸ்தாபனைக்கான தர்ம யுகம் இந்த சங்கம யுகம். இந்த நேரத்தில்தான் தேவதா தர்மம், க்ஷத்ரிய தர்மம், பிராமண தர்மம் என்ற 3 தர்மங்களும் படைக்கப்படுகின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பரமாத்மா தர்ம பிதாவாகவும் இருக்கின்றார். அவரே எனக்கும் பிதா. இந்த யுகத்தில்தான் வெகு நாட்களுக்கு பிறகு ஆத்மாவாகி என்னை ஸ்வயம் பரமாத்மா சந்திக்கக்கூடிய சந்திப்பிற்கான யுகம்.
ஆனால் குப்தமான யுகம். ஸ்வயம் பகவான் தாய், தந்தை, குரு, சத்குருவாக என்னை தினம் தினம் சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை நான் மட்டுமே உணர்கின்றேன், அனுபவம் செய்கின்றேன். இது குப்தமான யுகம். இந்த யுகத்தில் பாபா கிடைத்தவுடன் ஆத்மாவாகிய நான் ஒரே ஷரீரத்தில் இருந்து கொண்டே சூத்ரனிலிருந்து பிராமணனாக மறு ஜன்மம் எடுக்கக்கூடிய மர்ஜீவா யுகம். பாபா எனக்கு புது ஜன்மத்தை கொடுத்துள்ளார். ஆத்மாக்களுக்கு ஸ்வயம் பரமாத்மா வந்து உயிர் தானம் கொடுக்கக்கூடிய யுகம் எது? ஆஹா, இந்த சங்கம் யுகத்திற்கு இவ்வளவு மகத்துவங்கள், பெருமைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த யுகம் மிகவும் குறைவான காலத்திற்குத்தான். கல்பத்தில் இது லீப் யுகம். நான் அதிர்ஷ்டசாலி ஆத்மா. ஸ்வயம் பகவான் எனது அதிர்ஷ்டத்தை வெளிப்படைய வைத்து கலியுகம் என்ற முட்காடுகளிலிருந்து விடுபட வைத்து என்னை தனது குழந்தையாக்கி இந்த மகான் யுகமாகிய சங்கம் யுகம் என்ற பூந்தோட்டத்தில் வைத்திருக்கின்றார். என்னை வளர்க்கக்கூடியவரும் ஸ்வயம் பாப் தாதா. சங்கம் யுகத்தின் பெருமைகளை நினைத்து நினைத்து நான் பாபாவின் அன்பில் மூழ்கின்றேன். பவித்திரமான யுகம். இந்த சங்கம் யுகமானது ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடி பொழுதும் சக்தி நிறைந்தது. முழு கல்பத்திற்கும் அமிர்த வேளை, அதிகாலை நேரம், சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தில்தான் ஆத்மாவாகிய நான் முழு கல்பத்திற்கும் தேவையான வருமானத்தை செய்வதற்கான
சம்பாதிப்பதற்கான யுகம். நான் ஆத்மா சத்தியுகத்திலிருந்து இறங்கும் கலையில் வந்து கலியுகத்தில் முற்றிலும் இறங்கிவிட்ட நான் இந்த சங்கம் யுகத்தில் முன்னேறும் கலையில் பறக்கும் கலையை மற்றும் ஏறும் கலையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பாப் தாதாவினுடைய படிப்பினைகள், வரதானங்கள், ஸ்ரீமத்தின் படி முன்னேறிக் கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு ஞானம், யோகம் என்ற சிறகுகளை பாபா கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் நான் பறந்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா மனிதனிலிருந்து தேவதா ஆகுவதற்கான படிப்பினை பயின்று கொண்டிருக்கும் ஏறும் கலையில் சென்று கொண்டிருக்கும் இறைவனின் மாணவன். சங்கம் யுகம் கல்ப விருட்சத்தின் வேர்பாகம். நான் கேட்டதை கொடுப்பதற்கான கல்ப விருட்சத்திற்கு கீழே கிடையாது. நான் நினைத்தாலே நிறைவேறக்கூடிய கல்ப விருட்சத்தின் வேர் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கம் யுக பிராமணன். என்னுடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கர்மத்திற்கும் சக்தி இருக்கின்றது. நான் நினைத்தாலே நிறைவேற்றுவதற்கு என்னுடன் பாப் தாதா இருக்கின்றார். இந்த சங்கம் யுகத்தில் பல ஜென்மங்களாக பகவானிடம் கேட்டு கேட்டு களைப்படைந்த ஆத்மாவாகி எனக்கு பரமாத்மா சிவபாபா என்னை தேர்ந்தெடுத்து நான் நினைத்தாலே நிறைவேற்றக்கூடிய கல்ப மரத்தினுடைய வேர் பாகத்தில் அமர வைத்திருக்கின்றார். இப்பொழுது இந்த முழு சிருஷ்டியும் என்னுடைய ஆதாரத்தில்தான் சுழல்கின்றது. இந்த சங்கம் யுகத்தினுடைய ஒரு வினாடி கூட பல வருடங்களுக்கு சமமானது. எனது பக்தியினுடைய அரை கல்பத்திற்கான பக்தியின் பலனை அனுபவிப்பதற்கான நேரம் இந்த வைரத்திற்கு சமமான சங்கம யுகம்.
எவ்வளவு சிரேஷ்டமான யுகத்தில் நான் இருக்கின்றேன். பாபா கிடைத்ததால் எனது குடும்பம் மாறிவிட்டது. ஸ்வயம் பகவான் தந்தையாகவும் அனைத்து ஆத்மாக்களின் விதியை நிர்ணயிக்கக்கூடிய விதாதா பிரம்மா எனது தாயாகவும் கிடைத்ததால் முழு உலகமும் எனக்கு குடும்பமாகிவிட்டது. எனது குடும்பம் மட்டும் மாறவில்லை, பகவான் எனக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, சாந்தியை கொடுப்பதற்காக யுகத்தையே மாற்றிவிட்டார். நான் ஆத்மா. எனது பழைய கணக்கு வழக்குகளை யோகத்தின் மூலமாக முடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்துள்ளது இந்த சங்கம யுகம். இந்த நேரத்தில்தான் நான் ஆத்மா எனது சொந்த வீடாகிய, உண்மையான வீடாகிய பரந்தாமத்திற்கு திரும்ப செல்வதற்கு தயாராகக்கூடிய நேரம் இது. மூன்று உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய திரிலோகநாதன் பாப் தாதா இந்த யுகத்தில் வந்து என்னை மூன்று லோகத்திற்கும் அதிபதியாக ஆக்கிவிட்டார். இந்த சங்கம யுகத்தில் இறைவனை எனக்கு வாரிசாக கிடைத்திருக்கும் நேரம். இந்த யுகத்தில் நான் பிட்டில் பூச்சியை போன்று எனது உடல் மனம் பொருள் சகிதமாக மகா ஜோதியாக இருக்கும் பாபாவிடம் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் நேரம் இது. ஸ்வயம் பகவான் சாக்காரத்தில் பிரம்மாவின் ஷரீரத்தில் வந்து எனது அனைத்தையும் அவர் தனதாக ஏற்றுக்கொண்டு என்னை பத்மாபதம் பாக்யசாலியாக ஆக்கிக் கொண்டிருக்கும் நேரம் இது. என்னுடையதை பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். அதற்காக பல கோடி மடங்கு திரும்ப கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பக்தியில் தியாகத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில்தான்
தியாகத்தை விட பாக்கியத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஸ்வயம் ருத்ரன் சிவபாபா எனக்காக இழந்த ராஜ்யத்தை நான் மீண்டும் அடைவதற்காக அஸ்வமேதா யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். ராஜஸ்வ அஸ்வமேதா மகாஞான அவிநாசி யஜ்யத்தில் அருகில் நான் அமர்ந்திருக்கின்றேன். ருத்ரனால் படைக்கப்பட்ட இந்த யஜ்யத்தினுடைய பாதுகாப்பாளர் நான். பல அசுர சமஸ்காரங்களை அளிக்கக்கூடிய யோக பலம் நிறைந்த பிராமண ஆத்மா. நான் மீண்டும் ராஜ்யத்தை அடைவதற்காக எனது தந்தை எனக்காக இந்த யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். இது குப்தமான யஜ்யம், ஞானம் மற்றும் யோகத்தின் வேள்வி. இந்த யுகத்தில்தான் ஒவ்வொரு நேரமும் சர்வசக்திவான் பாப் தாதா என்னுடன் இருப்பேன் என்ற வாக்கு கொடுத்திருக்கின்றார். பல ஜென்மங்களாக கூப்பிட்டும் அழைத்தும் வராத அவர் சங்கம் யுகத்தில் வாக்களித்திருக்கின்றார். நினைத்தாலே ஆஜராகி விடுவேன் என்று. அப்பேற்பட்ட பாபாவை நான் என்னுடனேயே வைத்திருக்கக்கூடிய வரதானி யுகத்தில் இருக்கின்றேன். அவர் இப்பொழுது பரந்தாமத்தில் இருப்பதில்லை. ஏனென்றால் சதா காலமும் நான் அவரை நினைத்து நினைத்து ஒவ்வொரு அடியும் பல மடங்கு சம்பாதனை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம்தான் சர்வ சம்பந்தங்களுடன் பாப் தாதா என்னுடன் இணைந்திருக்கின்றார். சர்வ சக்திவானிடமிருந்து சர்வ சக்திகளையும் சர்வ பிராப்திகளையும் அடைந்து சம்பன்னமாக சம்பூர்ணமாக என்னை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரமும் எனக்கு
தாயை போன்றது. பாப் தாதாவுடன் சேர்ந்து டிராமா என்ற தாயும் என்னை சக்தி நிறைந்த ஆத்மாவாக வளர்த்து கொண்டிருக்கின்றனர். பல வருடங்களாக பிரிந்து இருந்த எனது ஈஸ்வரிய குடும்பத்தை சந்தித்து அவர்களுடன் இருக்கக்கூடிய நேரம் இந்த சங்கம யுகம். இனிமையான ஞானத்தின் குழலோசை கேட்டு ஆத்மாவாகிய நான் முக்தி ஜீவன் முக்தியை அடையும் நேரம் இந்த சங்கமயுகம். ஆஹா, இந்த சங்கமயுகத்திற்கு எண்ணற்ற பலன்கள் இருக்கின்றது. நான் ஆத்மா இந்திரிய சுகங்களிலிருந்து விடுபட்டு பல பந்தனங்களிலிருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். பாப் தாதா என் முன்னால் போலாநாத்தாக இருக்கின்றார். அவர் கள்ளம் கபடமற்ற ரூபத்தில் ஒன்றுக்கு பல கோடி மடங்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சத்கதியை கொடுக்கும் வள்ளல், சத்கதி தாத்தா, ஆஸ்திகளையும் வரதானங்களையும் வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைந்தே தீருவேன். நான் ஆத்மா சுயராஜ்யத்தை அடைந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகுவதற்காக எனக்கு இந்த நேரம் கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தை, சங்கம் யுகத்தை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த சங்கம் யுகத்திற்காக பாப் தாதா கொடுத்துள்ள ஸ்லோகனை நினைவு செய்கின்றேன். இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதும் இல்லை. இந்த நேரத்தில் இறைவனுடைய பாதுகாப்பு எனக்கு ஒரு கோட்டை போன்று இருக்கின்றது. பாப் தாதாவினுடைய நேரடி பாலனையில் இருக்கின்றேன்.
பாபா என்னை தனது கண்ணின் மணியாகவும் கழுத்தின் மாலையாகவும் தலையின் கிரீடமாகவும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார். இப்பேற்பட்ட நேரத்தை நான் எனது பலகீனங்களுக்கு வசமாகவோ பழைய சமஸ்காரங்களுக்கு வசமாகவோ பரவசத்தில் வந்து இழந்து விடக்கூடாது. எனது எண்ணம், சொல், செயல், சுவாசம், உடல், மனம், பொருள், சம்பந்தம், தொடர்பு என்ற அனைத்தையும் நான் இந்த நேரத்தில்தான் பயனுடையதாக ஆக்க முடியும். இழந்ததை அடைவதற்கான யுகம். கல்பத்தில் ஒரு முறைதான் யுகம் முழுவதுமாக குரு திசையில் இருக்கின்றோம். மற்ற யுகங்களில் திசைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சங்கம் யுகத்தில் சத்குருவினுடைய நேரடி பார்வையில் இருக்கின்றோம். இந்த சங்கமயுகத்தில் நான் இன்றைய நாளில் லட்சியத்தை வைக்கின்றேன். பாப் தாதா என்னிடம் என்னவெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த சங்கம் யுகத்தை படைத்திருக்கின்றாரோ, என்னை அவருடைய குழந்தையாக ஆக்கியிருக்கின்றாரோ, அதை நான் அவசியம் பூர்த்தி செய்வேன். இந்த நேரத்தில் நான் எனக்குள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை பாப் தாதா முன்னால் அமர்ந்து நினைவு செய்கின்றேன். நான் ஆத்மா சங்கம் யுகத்திலிருந்து பிராமண ரூபத்திலிருந்து அவ்வக்த ஃபரிஸ்தாவாக வதனத்திற்கு செல்கின்றேன். நான் எனது ஒளி உடலை தாரணை செய்து எனது சம்பூர்ண ரூபத்தில் அவ்வக்த நிலையில் மேலே பறந்து செல்கின்றேன். நான் இப்பொழுது பிராமணர்களாகிய நமக்காக படைக்கப்பட்டுள்ள சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கின்றேன். என் முன்னால் பாப் தாதா இருக்கின்றார். நானும் அவரும்
சமநிலையில் இருக்கின்றோம். அவ்வக்த ரூபத்தில் இருக்கின்றோம். ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கின்றேன். பாப் தாதா எனக்கு சக்தி நிறைந்த திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் இந்த நேரத்தில் நான் என்னை எதிலிருந்து என்னவாக மாற்ற வேண்டும் என்ற சங்கல்பங்களை பாபாவிடம் தெரிவிக்கின்றேன். நான் பதீதத்திலிருந்து பாவனமாக வேண்டும். நானும் தேவதாவாகி பிற ஆத்மாக்களையும் தேவதா ஆத்மாக்களாக ஆக்குவேன். பாபா, இந்த சங்கமயுகமே நீங்கள் என்னை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக்குவதற்காக படைத்திருக்கின்றீர்கள். இந்த யுகத்தில் நான் இரட்டை பூஜைக்குரிய ஆத்மா ஆகிவிடுவேன். நரகமாக இருக்கும் பழைய உலகத்தை சொர்க்கமாக, புது உலகமாக உங்களுடன் புது உலகமாக ஆக்கக்கூடிய சேவையில் நான் உங்களுக்கு உதவியாளராக இருப்பேன். பாபா, பாப் தாதா, நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகுவதற்கு இன்னும் தீவிரமான முயற்சியை மேற்கொள்வேன். ஆத்மாவில் இருக்கக்கூடிய விகாரங்கள் என்ற அக்னியை யோக அக்னியாக மாற்றுவேன். பாபா, நீங்கள் கிடைத்த பிறகு சங்கல்பம், திருஷ்டி, விருத்தி, ஸ்திதி, ஸ்மிருதி, கிருத்தி என்ற அனைத்துமே மாறிவிட்டது. அனைத்தும் தூய்மையாக ஆகிவிட்டது. நான் இப்பேற்பட்ட இந்த நேரத்தில் லௌகீகத்தை அலௌகிகமாக மாற்றுவேன். கலியுகம் என்ற சேற்றுக்குள் இருந்த ஆத்மாவை நீங்கள் அதிலிருந்து தனித்திருக்கக்கூடிய அழகான தாமரை மலராக ஆக்கிவிட்டீர்கள். இந்த வாழ்க்கையில் நான் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுவேன். எனது எண்ணம், சொல், செயலை எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கப்பாற்பட்டதாக மாற்றுவதற்காக நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள். கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆகுவதற்காக இப்பொழுது நீங்கள் ஞானத்தின் மூலம் திவ்ய புத்தியை கொடுத்திருக்கின்றீர்கள். பாபா, எனக்கு கிடைத்துள்ள திவ்ய புத்தியின் ஆதாரத்தில் உலகமே எதை அசம்பவம் என்று கூறுகின்றதோ அதை நான், மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நான் முடித்து காட்டுவேன், சம்பவமாக்கி காட்டுவேன். பாபா, பாபா என்னை பார்த்து
பெருமிதம் கொள்கின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். எனது சங்கல்பங்களை கேட்டு கேட்டு பூரிப்பு அடைகின்றார். ஆஹா, என்னுடைய குழந்தையினுடைய இந்த சங்கல்பங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக, சிரேஷ்டமானதாக இருக்கின்றது. எனது ஆசையை நிறைவேற்றும் ஆசை தீபம் என்ற ரூபத்தில் என்னை பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப் தாதா, எனக்காக நீங்கள் எவ்வளவு சிரேஷ்டமான, மகிமைக்குரிய, மகத்துவமான சங்கம் யுகத்தை உருவாக்கி என்னை உயர்ந்த வாழ்க்கை வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஆத்மா இப்பொழுது சூக்ஷ்ம வதனத்திலிருந்து எனது கர்மயோகி என்ற பாட்டை நடிப்பதற்காக நான் கீழே வருகின்றேன். ஆத்மாவாகிய நான் அவ்வக்த ஸ்துதியில் ஃபரிஸ்தாவாக பாப் தாதாவுடன் இணைந்த ரூபத்தில் சாக்கார உலகத்திற்கு வருகின்றேன். சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலக நாடகத்தில் சங்கம் யுகம் என்ற பிரகாசித்து கொண்டிருக்கூடிய யுகத்தில் நான் நுழைகின்றேன். இதில் எனக்காக பாப் தாதா கொடுத்துள்ள மர்ஜீவா ஷரீரத்தில், பிராமண ஷரீரத்தில் நான் கர்மயோகியாக, களைப்பற்ற முயற்சியாளராக ஞானத்தின் சக்தி மற்றும் ஒளி நிறைந்த ஆத்மாவாக இந்த சரீரத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். ஆஹா, சங்கம் யுகத்தை நினைத்து நினைத்து பாப் தாதாவுடன் சந்தித்த அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். சங்கம் யுகம் என்றாலே பாப் தாதா என்னுடன் இருக்கின்றார். நான் இந்த சங்கம் யுகத்தில் குழந்தையிலிருந்து எஜமானனாகவும், எஜமானிலிருந்து குழந்தையாகவும் எனது நடிப்பை நடிக்க துவங்குகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.